பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வாரம் முழுவதும் குளிரான வானிலை நிலவலாம் என வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். பருவகால சராசரியை விட வெப்பநிலை கணிசமாக குறையும். நாட்டின் மலைப்பகுதிகளில், குறிப்பாக ஆல்ப்ஸ் பகுதியில் இன்று முதல் பனிப்பொழிவு தொடங்கும். இது நாளை முதல் ஏனைய மலைத்தொடர்களுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. இன்றைய தினம் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து மழை காணப்படும். மேலும் ஜெர்மனியில் இருந்து வரும் காற்று பைரனீஸ் வரை இறங்கும். ஆல்ப்ஸில் 1800 மீட்டர் உயரத்திலும் அதற்கு மேல் பருவத்தின் முதல் பனிப்பொழிவு நிகழும். வெப்பநிலைகள் மெதுவாக குறையும். சில பகுதிகளில் சுமார் 2 பாகை வரை குறைவாகவும் இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை மேற்கு நோக்கி நகரும் மழை நோர்மண்டி மற்றும் பிரிட்டனுக்கு மேல் பரவக்கூடும். இந்த குளிர் காரணமாக சில மணி நேரங்களுக்கு ஒரு மாறும் வானிலை, மழை, சூரிய ஒளி, மேகம் மற்றும் காற்று ஆகியவை மாறி மாறி காணப்படும். ஆல்ப்ஸ் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் 1700 மீட்டர் உயரத்தில் பனி பொழியும். நாடு முழுவதும் சராசரி வெப்பநிலை 12 பாகை இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இது பருவத்திற்கான வழக்கத்தை விட 5 பாகை வரை குறைவானதாகும். வியாழக்கிழமை வெப்பநிலை சிறிய அளவில் உயரக்கூடும். எனினும் மத்திய பகுதிகளில் மழை தொடரும். நீஸ் பகுதி மட்டும் 20 பாகை செல்சியஸிற்கு மேல் வெப்பநிலையை பதிவு செய்யும். இரவு நேர வெப்பநிலை 0 பாகைக்கு அருகில் இருப்பதால் சில இடங்களில் பருவத்தின் முதல் உறைபனியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெள்ளிக்கிழமை லியோன் வரை சில மழையுடன் கூடிய குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய அளவில் வெப்பநிலை இன்னும் சராசரியை விட குறைவாகவே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.